நண்பர்களுக்கு வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான கிளைமேட்டுங்க. ஊட்டி கிளைமேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடும் பசுமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தண்ணிலாம் விழுது. அவ்வளோ அருமையாக தூறலுக்கு நடுவில் இதை எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள், நல்ல காய்கள் வர மாதிரி ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. பூ எல்லாமே நல்லா பூத்துருக்கு. நம்ம வீட்டு புதினா செடியை பாருங்கள், அருமையாக இருக்காங்க. ஏர் பொட்டேட்டோ பாருங்கள், மேலே போயிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், அவரை. இது எதுலேயே வேறு ஒரு ரகம் பாருங்கள். ஏன்னா இதோட ஸ்டெம்மு வந்து பாருங்கள் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் இது ஒரு ரகம், இது 3மே ஒரு ரகம். இது வேறு பாருங்கள். அடுத்தால நம்மளோட வேங்கேரி முள் கத்திரிக்காவை பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. முதல் மொட்டு கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா நான் ரீபார்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய எலுமிச்சைங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வச்சுருக்கேன். அதாவது பூ வந்து உருந்து போயிடும். ஒரே ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதான்னு தெரில, ஏன்னா சின்னதாக இருக்குது. நல்ல பெருசானவொன்னே எடுத்து போடுறேன். பாருங்கள், நம்மளோட மாயன் கீரையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க. அடுத்து பக்கத்துலேயே மாயன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நீர்க்கீரைங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ கூட அறுவடை பண்ணால் நம்மளால் சமைக்க முடியும். மழை நேரம், அதனால் எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இது இவரே பறித்து சாப்பிட்டுட்ருக்காரு, நமக்கு ஒரு நாள் தரக்கூடாதான்ட்டு இந்த முறை என்னோடய ஒரு நண்பருக்கு இதை ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த பாருங்கள், நம்மளோட அடுக்கு மல்லி பாருங்கள், அடுத்தடுத்த பூக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களையும் கட் பண்ணி ரீபார்ட் பண்ணணும். பெருசாக சிறுகிழங்க பாருங்கள், சூப்பராக வந்திருக்காங்க. பாருங்கள், நம்மளோட பீர்க்கன் இவங்க இப்போ தாங்க மொட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், குட்டியாக இருக்குதுங்க. இதில் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் கரெக்டாக வீடியோவில் தெரியல. தக்காளி வந்து பூ எடுத்தாங்க, ஆனால் என்னென்னா நமக்கு பாலினேஷன் ஆகிறதுக்கு பூக்கள் இல்லை. அதனால் அவங்க வந்து பிஞ்சு வைக்கலை. அதுக்காக தான் பக்கத்துலேயே இது பாருங்கள், நம்மளோட பூ வர்றதுக்கான டக்குன்னு அதோட ஞாபகம் வரல. அந்த நம்ம ஒரு பூச்செடியை வச்சுருக்கோம் நம்ம அருமையாக. பாருங்கள், ட்ராகன் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த ஒரு பீஸ் வச்சோங்க, கீழ் பாட்டம் இந்த பீஸ் தான் வச்சோம். பாருங்கள், இந்த ஒரு பீஸ் வச்சோம். அடுத்து ஒன்று வந்து அதுக்கு மேலே வந்துட்டாங்க. அடுத்து இங்கே ஒரு ட்ராகனை பாருங்கள், சூப்பராக வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கருவேப்பிலைங்க. நீங்கள்லாம் கருவேப்பிலையாக வந்து செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பியூரான இருக்கனால. அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்கள், நம்ம இதில் வந்து கம்போஸ்ட்டுக்கு வந்து போட்டு வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா மக்கியிருக்காங்க. சூப்பராகவே மக்கி இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா கருகருன்னு நல்லா மக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த நன்மையை பாருங்கள். என்னடா அந்த தண்ணி கருகருன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க அந்த கருப்பு தங்கத்துலேருந்து வந்த சத்துக்கள், நுண்ணுயிர்கள் அவ்வளோ இருக்கும். இதை நான் ஏன் இந்த பாக்ஸை வச்சுருக்கேன்னா, திரும்ப அடுத்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது இதை ஊற்றிடுவேன். அதுதான் அதை வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், சிலோன் பசலையை பாருங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன், ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அடுத்த லெவலுக்கு வர்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த கத்திரியை பாருங்கள், சூப்பராக வந்திருக்காங்க. பாருங்கள், இது நேற்று நம்ம கீரையை பறிச்சுட்டேனால இவங்கெல்லாம் காலி குச்சியாக தெரியுறாங்க. சூப்பராக வந்துடுவாங்க. நேற்று பாருங்கள், நம்ம ஏற்கனவே கீரை அறுவடை பண்ணோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ புஸ்தியாக வந்துட்டாங்கன்னு பாருங்கள். இவங்க வந்து பால் தண்டை வந்து நம்ம விதைக்காக விட்டுருக்கோங்க. அதனால தான் இது வந்து அப்படியே பெருசாக தெரியுது மற்ற செடிங்களோட. ஆனால் இந்த கீரைங்கள்லாம் நேற்று மழையில் வந்து அப்படியே சாஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் நான் காலையில் நினச்சிட்டே போனேன், கண்டிப்பாக நீங்களாம் எழுந்திருக்கணுன்ட்டு. சூப்பராக வந்துட்டாங்க. பாருங்கள், அருமையாக வந்திருக்காங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பாருங்கள், இன்னும் கூடி சீக்கிரம் இவங்க காய் வச்சுருவாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். நம்மளோட தற்சார்பு வாழ்க்கையை நம்ம நிரூபிக்கணும். நம்ம குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம
ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுத்துட்டு தான் போகணும். அதுக்கான முயற்சி தான் இது. இவங்கள பாருங்கள், நல்லா கொடி எடுத்துட்டாங்க. நிச்சயமாக நண்பர்களை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இவருக்கு மேலே இடம் இருக்குது செய்கிறாரு அப்படின்னு. நான் சொல்கிறத நீங்கள் வந்து எல்லாமே நான் வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வைக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை, என்கிட்ட இடமே இல்லை, என் வீட்டுக்குள்ளே தான் நான் வைக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, முளைக்கீரைகள் பண்ணுங்கள். மற்ற கீரைகளை விட 10 மடங்கு சத்து இருக்குங்க. நீங்கள் வந்து யூடியூப்லலாம் வந்து கோக்ரீன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நுண்கீரைகள் போட்டாலும் வரும். அதில் நிறைய பெண்கள் சாதிச்சிட்ருக்காங்க. இதில் தயவு செஞ்சு நண்பர்களே, வீட்டில் இருக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பெண்கள் தாங்க இப்போ நிறைய சாதிச்சிட்ருக்காங்க. நாம் வெளியில் போய் வேலை செய்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஆண்கள் வேலை செய்யலைன்னு சொல்லலை. பெண்கள் வீட்டில் இருந்து அவங்கவுங்க நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்ல கட்டி காத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தரணுன்னா பெண்கள் அதில் பெரிய பங்கு வகிச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு நீங்கள் எதாவது பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தாங்க நம்ம இந்த தற்சார்பு வாழ்க்கையில் நம்ம வந்து சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான, இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தால் டிவி சீரியலை பார்த்துட்டு அவங்களோட மனநிலைமை வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் சீரியல் பார்க்குறதுக்கும் இந்த செடிகளை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இதை அனுபவிக்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். ஆண்கள் வெளியில் போய் நம்ம சம்பாதிச்சுட்டு வரோம், வீட்டில் நம்ம குடும்பத்தை கட்டி காத்து கொண்டு போகிறது நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான். அதில் குடும்பத்தில் வந்து சரிசமமான பங்கு இருக்குது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அதனால் நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கோம். 500 பேர் இருக்கோன்னா அதில் கிட்டத்தட்ட 400 பேர் பெண்கள் தாங்க. ஒரு பெண்மணி தான் அந்த குரூப்பையும் வந்து வழி நடத்துகிறாங்க, லோகமேரி சிஸ்டர்னு சொல்லிட்டு. உண்மையிலே நாங்கள் அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பெண்கள், ஒருத்தர் 2 பேரில் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஒரு சிலவங்க. அவங்களெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஏன் செய்யலை, அந்த ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே எழும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்க நான் அந்த மாடி தோட்டத்துலேருந்து ஆக்சுவலாக நிறைய மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த லோகமேரி அக்கா வந்து என்னை வந்து கூப்பிட்டு நீங்கள் ஏன் போயிட்டீங்கன்னு சொல்லி என்னை கேட்டு அன்றைக்கி அந்த குரூப்பில் சேர்த்து விட்டதுனால இன்றைக்கி இந்தளவுக்கு நான் டெவலப் ஆகியிருக்கேங்க. அது மாதிரி ஒரு பெண்கள் வந்து நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்ம வெளியிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் வீடியோக்காக பேசுகிறேன்னு. இது என்னோடய ஆத்மார்த்தமான வார்த்தைங்க. ஏதோ வீடியோக்காக பேசணும், என் வீடியோவை 4 பேர் பார்க்கணுன்றது கிடையாதுங்க. நிச்சயமாக 100% தற்சார்பு வாழ்க்கையை நான் என்னோடய ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அச்சீவ்மெண்ட் பண்ணியே தீருவேன். இன்றைக்கி என் பையன் இதோட வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறான், அவனோட ஸ்டேட்டஸில் வைக்கிறான். அப்போ எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அதுதாங்க, அது வந்து நம்ம குழந்தைங்கிட்ட போய் சேருதுன்றத, அதுதான் சந்தோஷம். நிச்சயமாக நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். ஒவ்வொரு நண்பர்களும் இதை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கள். இதை பார்க்குறீங்களோ இல்லையே, ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். எல்லாரும் தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்புக்காக நான் எப்போவுமே காத்துட்ருப்பேன். உங்கள் அன்பு என்றைக்குமே நான் மதிப்பேன். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு தற்சார்பு கொடுத்துருவேங்க, நான் 100% நம்புகிறேன். நம்ம நண்பர்களும் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் குறைஞ்ச நாளில் தான் இதில் வந்து அந்த யூடியூப் சேனலில் நான் வந்து கவனம் செலுத்தினேன். நிறைய நண்பர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.